போலீஸ் அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜென்ரல் நாலேஜில் இருந்து இந்திய பொருளாதாரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிக பழமையான நாகரிகத்தை கொண்டவர்கள் யார்? உலகிலேயே மிக பழமையான நாகரிகத்தை கொண்டவர்கள் ஹீப்ரூஸ். இரண்டாவது கொஸ்டின், பொருளியலின் தந்தை டேஷ் ஆவார். பொருளியலின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். இது அடிக்கடி நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகும், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். மூன்றாவது கொஸ்டின், 18ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உருவாக்கப்பட்ட பொருளாதார கோட்பாட்டிற்கு டேஷ் என்று பெயர். 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் உருவாக்கப்பட்ட பொருளாதார கோட்பாட்டிற்கு இயற்கைவாதம் அப்படின்ட்டு பெயர். இயற்கைவாதம் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில். நான்காவது கொஸ்டின், அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார்? அர்த்த சாஸ்திரை எழுதியவர் கௌடில்யர். ஐந்தாவது கொஸ்டின், வணிகவாதிகள் அதிக டேஷ் குறைந்த இறக்குமதியிலும் நம்பிக்கை கொண்டிருந்தன. அதாவது வணிகவாதிகள் அதிக ஏற்றுமதியிலும் குறைந்த இறக்குமதியிலும் நம்பிக்கை கொண்டிருந்தன. ஆறாவது கொஸ்டின், வணிகவாதிகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது டேஷ். வணிகவாதிகள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா வணிகம். ஏழாவது கொஸ்டின், முதல் பொருளாதார முன்னேற்ற அறிஞர் யார்னா ஆடம் ஸ்மித். முதல் பொருளாதார முன்னேற்ற அறிஞர் ஆடம் ஸ்மித். பொருளியலின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். எட்டாவது கொஸ்டின், புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பொருளியலின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித்து. புதிய பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் ஜேஎம் கீன்ஸு. ஒன்பதாவது கொஸ்டின், மக்களுக்கு போதுமான உணவு, உடை, உறைவிடம் இல்லாத நிலையை முழு வறுமை நிலை என்று அழைக்கிறோம். மக்களுக்கு போதுமான உணவு, உடை, உறைவிடம் இல்லாத போது முழு வறுமை நிலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வறுமைகளுக்கு இடையே உள்ள வேற்றுமைகளை விளக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டிரி. முதல் மற்றும் இரண்டாம் நிலை வறுமைகளுக்கு இடையே உள்ள வேற்றுமைகளை விளக்கியவர் ரவுண்ட்ரி. 11வது கொஸ்டின், ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் டேஷ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1999 தான் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின், நாட்டு சமூக உதவி திட்டம் டேஷ் ஆண்டு துவங்கப்பட்டது. நாட்டு சமூக உதவி திட்டம் 1995. 13வது கொஸ்டின், வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 அக்டோபர் 2 தான் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. 14வது கொஸ்டின், பொருளாதார திட்டமிட்டல் டேஷில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பொருளாதார திட்டமிட்டல் 1950 to 51 தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. 15வது கொஸ்டின், இந்தியாவின் முதன்மையான உணவுப் பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை, சோளம், தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் தான் இந்தியா